அன்பான நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சையத் எம்ஏ. மேடம், நீங்க அறிமுகப்படுத்துங்க மேடம். என் பேர் ஹசினா பேகம், வேலை இல்லாத கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். வணக்கம் மேம். முதல்ல வந்து நம்ம முதல்வருக்கு ஒரு நன்றி சொல்லணும் மேடம். ஆமா. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நிறைய பெரிய ஒரு மாற்றங்கள், அதாவது மாற்ற வேண்டியதான் இந்த அரசு வந்துச்சு. அது பெரிய மாற்றமா இருக்கு. சரிங்களா? அது நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, அதாவது திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்க நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. சரி மேடம், இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். என்ன அப்படி சொல்ல வரேன்னா, இன்னைக்கு காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டு, அதாவது அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகள் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது நிறைய, அதாவது ஒரு ஒரு சில காலமாகவே நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கணினி பாடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அது வந்து கேட்குறாங்க. சில மாணவர்கள் ஃபோன் பண்ணியே, அதாவது பள்ளி கல்வித்துறைக்கு டேரெக்டாக டால்ஃபின் நம்பரில் பேசியிருக்காங்க. அதை நம்மகிட்ட சொல்லவும் செஞ்சாங்க. அந்த மாணவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நாங்கள் பேசியிருக்கோம், அவங்க அதாவது சொல்லணும், அதாவது எச்எம்மும் சொல்லணும்னு இருக்காங்க, சொன்னாங்க, எச்எம் மூலமும் சொல்லணும். நாங்கள் அப்படி சொல்லி கேள்விப்பட்டோம் அப்படின்னா நாங்கள் இதை வந்து மேலதிகாரிகளுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப அது சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி பெற்றோர்களும் பேசியிருக்காங்க. பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, அதே டால்ஃபோன் நம்பி பேசி கேட்கும்போது அவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க, இந்த உங்கள் கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இதை வந்து மேலதிகாரிக்கு கொண்டு போய் நாங்கள் சேர்ப்போம்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு மேடம். இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நம்ம கேட்கும்போது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது மாணவர் படிக்க ஆர்வப்படுறாங்க, பெற்றோர்களும் அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க? அதாவது பெற்றோரும் மாணவர்களும் கேட்டு அங்க ஒரு 2 நாள்லயே ஆசிரியர் சங்கங்களை அழைச்சு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சார் அவர்கள் பேசியிருக்காங்க. சரி மேம். அது மட்டும் இல்லாம அந்த சங்கம் 2 நாள் நடந்துச்சு. ஆசிரியர்களை நல்லா கண்ணியப்படுத்தி அவங்களுடைய கோரிக்கைகள் ஒன்னொன்னையும் எடுத்துக்கிட்டு அதை வந்து செயல்படுத்துறேன்னு சொன்னாங்க. அவங்க பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணினி அறிவியல் தான் முக்கியமா நாங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது ஆசிரியர் சொல்லிக்கிறாங்க அப்படிதான் மேடம். ஆசிரியர்கள் எல்லாம் மற்ற சங்க ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, கணினி பாடம் வேணும், அப்போ கணினி டீச்சர்ஸும் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படிதான் மேடம்? ஆமா, கேட்டிருக்காங்க. அதை வந்து மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சார் அவர்கள் அதை கவனத்துக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்க அதை ரொம்ப எதிர்பார்க்கிறோம் சார். மட்டற்ற மகிழ்ச்சி. கண்டிப்பா மேடம். மேடம், இன்னும் அந்த அந்த டாபிக் வரல. இப்ப இப்ப நீங்க வந்து மீட்டிங் நடக்கும்போது எல்லா ஆசிரியர்களும் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து டீச்சர் வேணும், அது மாதிரி பாடமும் கொண்டு வரணுங்கிறத ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. கணினி ஆசிரியர்களும் வச்சிருக்காங்க, மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, மற்ற சங்கத்துல வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி கணினி டீச்சர்ஸ் கண்டிப்பா வேணுங்க. முத தடவை மற்ற சங்கங்கள், மற்ற சப்ஜெக்ட் சங்கங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் வேணும்னு கேட்டு தருணம் இந்த தருணம் தான். அது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் மேடம், அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. 2 நாள் நடந்திருக்கு, 2 நாள் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பல டிவி சேனல் பார்த்த ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பாடத்தை கொண்டு வருவோம், அது கரிக்குலம் ரெடி பண்ண சொல்லிட்டோம், நம்ம ப்ராம்ப்டிங் பண்ண போகிறோம், அது ப்ராம்ப்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இது வந்து சப்ஜெக்ட் உள்ளே வரணும் அப்படிங்கிறத ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சார் சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி அதை பற்றி நீங்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க? அதை பற்றியான விஷயம் ஏதாவது சொல்லுங்க. அதாவது இது வந்து உடனடியா செயல்படுத்த போறாங்க. கண்டிப்பா 6th இருந்தே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறது செப்பரேட் ஒரு தனிப்பட்ட பாடமா, முக்கியமான பாடமா உள்ள வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு ஆட்சியிலையுமே நாங்க எதிர்பார்த்தோம். இந்த ஆட்சியில சொல்ல மாட்டாங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஒரு வார்த்தை அவங்க வாயில இருந்து வராதா, கல்வித்துறை அமைச்சர் வாயில இருந்து வராதாங்கிறத ஒரு 3 கல்வித்துறை அமைச்சரை நாங்க பார்த்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ராஜ்மோகன் சார் அவர்கள் சொன்ன போது மட்டற்ற மகிழ்ச்சி. அதுக்கு வந்து விலையே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க எல்லாரும் பயங்கர சந்தோஷம். மேடம், ஒரு பாடம் தானே கொண்டாந்துருக்காங்க, அவ்வளவுக்கு நீங்க சந்தோஷப்படுறீங்க. உண்மையிலே அதுக்கப்புறம் நடந்த மாதிரி நாங்க சந்தோஷம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர் பணி நியமனம் செய்யும்போது அதுக்கப்புறம் உங்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறது நாங்க இப்ப நினைச்ச உடனே நமக்கு புல்லரிக்குது. கண்டிப்பா மேடம், அது நல்லபடியா நடக்கும். இப்ப பாடம் கொண்டாந்துருக்காங்க, அடுத்த கட்டமா ஆசிரியர் பணி நியமனம் செய்வாங்க. இது ரொம்ப சந்தோஷம் தான்.
என்ன இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு 12 ஆண்டு காலமா இந்த ஆசிரியர் பெருமக்கள், இப்போ ஆசிரியர் பெருமக்கள் 12 ஆண்டு காலமா வச்சிருக்காங்க. ஒரு 6-7 ஆண்டு காலமா இந்த மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த அரசு ஏத்து நடக்குது, ஏத்து நாங்க பண்றோம், நாங்க அதெல்லாம் செய்றோம் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கும் சரி, நேரலை உங்களுக்கும் சரி, பொதுமக்களாகிய அவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சிய, ஒரு பெரிய மாற்றத்த கல்வித்துறையில கொண்டாந்துருக்காங்க. அவங்க சொல்லும்போது சார் என்ன சொல்றாரு, ராஜமோகன் சார் சொல்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி சென் தொ இருந்த ஆட்சியில இருந்திருக்கு. ஆனா தொடரல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல. அதையும் தாண்டி என்னன்னா, அது பணி நியமனமே குடுக்கல. அத பத்தி சிந்திக்கவே இல்லங்கிறத நான் சொல்ல வர்றேன். நாங்களே சொல்ல வர்றோம். நாங்க எதுக்குன்னா, இப்போ கடந்த கால ஆட்சியா நாங்கலாம் பார்த்து தான் வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ உங்க ஆட்சிக்கு நீங்க அதாவது இந்த விஜய் சார் டிவிக்கு ஆட்சியில வந்துட்டு பெரிய ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் இத செய்றது இது நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா? இந்த பார்த்தது மீட்டிங் வச்சதெல்லாம் சொல்றத பார்த்தா, எங்களுக்கு உண்மையிலேயே பூரிச்சிருக்கோம் நாங்கலாம். இதுவரைக்கும் எந்த ஆசிரியர் சங்கங்களையும் இப்படி கூப்பிட்டு இவ்வளவு கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு என்ன குடுத்தோம். வேணும் அப்படிங்கறத கேட்டு வாங்கின முதல் அரசு டிவிகே டிவிகே அரசு அரசு. தான். அப்படிங்கிறப்ப அத கேட்கும்போது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இதத்தான் சொல்ல வந்தேன் நானு. அதனால நம்ம டிவிகே அரசுக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சார் அவர்களுக்கும் ரொம்ப மிக சிறப்பா செய்றாங்க. அதுக்கு நாங்க கண்டிப்பா ஆதரவா நிப்போம். கண்டிப்பா இன்னும் இது போல பல வீடியோ நாங்க போடுவோம். கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு குடுங்கங்கிறத மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். தேங்க் யூ. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. வணக்கம்.